Good morning, students. Now we are going to see about the 11th standard physics. Unit 1, Nature of Physical World and Measurements. In this unit, we will learn about what is the measurement of basic quantities. Okay, measurement of basic quantities. Okay, first, the basic quantities. So what are the basic quantities? That is what? Length, mass and time. These are all the very basic quantities which we use familiarly. Okay, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லெங்க்த்து மாசு டைம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஃபெமிலியராக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எதையும் மெஷர் பண்ண முடியாது. மற்ற பேசிக் குவான்டிட்டிஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறோம், அவசியம் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற விஷயங்கள் அது, ஆனால் அடிக்கடி நம்ம என்ன விஷயங்களை என்ன மாதிரியான குவான்டிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெங்க்த்து மாசு டைம். அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் இன்னும் டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லெங்க்த்து எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சின்ன லெங்க்த்தஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது, பெரிய லெங்க்த் எப்படி மெஷர் பண்ணுறது, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு we are going to see about what is measurement of length. The concept of length in physics is related to the concept of distance. Concept of length is nothing but what? Concept of distance in everyday life. Length is defined as the distance between the 2 points. Length ங்கிறது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா லெங்க்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, the SI unit of length is meter. The object of four interest vary widely in sizes. The object of our interest very wide. அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து என்ன பண்ணுவது, சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பொருள் நம்ம கை ரொம்ப மைன்யூட்டாக இருக்க பொருளோட லெங்க்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுவே வந்து பெரிய அந்த யூனிவர்சல் செலஸ்டியல் பாடிஸோட லெங்க்த்தையோ இல்லை லெங்க்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா we have to use various method to find what the length. Okay. For example, the large objects like galaxy, stars, sun, earth, moon, etc. and their distances constitute a microcosm. அதாவது என்னன்னு சொல்கிறோம், மேக்ரோகாஸ்ம்னு சொல்கிறோம். சரியா? பேரண்டம் அப்படின்னு சொல்லி பேரண்டத்தை குறிக்கும். சரியா? It refers to a large world. It refers to a large world. Distance ranging from 10 power minus 5 meters to 10 power 2 meters can be measured by direct methods. சரியா? இப்போ லார்ஜாக நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், 10 பவர் மைனஸ் 5லேருந்து 10 பவர் 2 வரைக்கும் ஈஸியாக நம்ம ஸ்கேலில் வச்சு என்ன பண்ணலாம், ஸ்கேல்லையோ ஸ்க்ரூ காஜ்லையோ வெர்னியர் கேலிப்பர்லையோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளோட நாக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். கண்ணுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a meter scale can be used to measure the distance from 10 power minus 3 meters, nothing but millimeter to 1 meter. millimeterலேருந்து மீட்டர் வரைக்கும் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். சரியா? a vernier calipers up to 10 power 4 minus 4 meters, a screw gauge up to 10 power minus 5 meters and so on. The atomic and astronomical distances cannot be measured. இப்போ வந்து இந்த மெத்தட் ஸ்கேலை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு நம்மளோட மூனோட ரேடியஸை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ we have to use another method to find the length of the moon. சரியா? சரி, width of the moon அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா ரொம்பவே வேறு மெத்தட் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். The atomic and astronomical distances cannot be measured by any of the above mentioned direct methods. Hence, to measure the very small and very large distances, indirect methods, வேறு மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். Methods have to be devised and used. Okay, in table 1.4 the list of powers of both positive and negative powers is given. The prefixes for each power are also mentioned. These prefixes are used along with your units of length and length of masses. இது வந்து லெங்க்த்துக்கும் மாசஸ்க்கும் இந்த யூனிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, in supplementary partல வந்து the supplementary quantities of plane and solid angle were converted into derived quantities. அதாவது plane angle and plane angle தளக்கோணம்னு சொல்லுவாங்க, and solid angle திண்ம கோணம்னு சொல்லுவாங்க. சரியா? was converted into derived quantities. அது வந்து பேசிக் குவான்டிட்டிஸில் இருந்ததை derived quantities என்ன பண்ணிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டாங்க in 1995ல. சரியா? Next we are going to see about what is radian and what is steradian. The definition of radian is what? The radian is measure of an angle is the ratio of the arc length. It subtends the radius surface in which the central angle. Consider the circle of radius r. Let S be the arc length subtending the angle theta at center.
சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆரும் இப்போ இந்த பிங்க் அந்த பர்பிள் கலரில் ஒரு ஆறு மெஷர் பண்ணியிருக்கீங்களே, இந்த ஆரும் இந்த ஆரும் சேம் தான். ஏன்னா சர்க்குலர் பார்த்தா இருக்குன்னா ரெண்டுமே சேம் தான். அந்த எது ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த ஆருக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு ஆர்க் லெங்க் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ரேடியஸும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா. அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து என்னது ரேடியன். ஒரு 1 ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ரேடியேஷன் மெஷர் ஆஃப் ஆங்கிள் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆர்க் லெங்க் இட்ஸ் சப்டென்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். எப்போ வந்து ஆர்க் லெங்க்த்தும் ரேடியஸும் சமமாக முயற்சி பண்ணுதோ சமமாகுதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா, தட் இஸ் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது a graphical representation of one stadion. The sphere of has radius r and in this case the area A of the highlighted surface patch is r square. A is equal to r square னு சொல்கிறாங்க. அப்போ ஏரியா r square மெஷர் பண்ணாலும் ஏயை மெஷர் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். சரியா? ஒன்றா இருக்கணும். r square the side angle omega is solid angle not omega, that is ohm, is equals a by r square, that is stadian, which is 1 stadian. In this example the entire sphere has a solid of angle 4 pi stadian. ஃபுல்லாக அந்த ஸ்பியரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 pi stadian வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அதில் காட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம். எதுலேருந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்டன்ஸிங் ரேஞ்சிங் ஃப்ரம் 10⁻⁻5 meters. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னா நம்ம டைரக்ட் மெத்தட்ஸ்னால் நம்ம எது வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மீட்டர்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும், மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த ரேஞ்ச் வெர்னியர் கேலிப்பர்ஸோட ரேஞ்ச் வந்து 10⁻⁻4 meters அண்ட் ஸ்க்ரூ காஜோட ரேஞ்ச் வந்து 10⁻⁻5 meters வரைக்கும் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். இதுவே வந்து வேறு செலஸ்டியல் பாடிஸை மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஸோ வெரி ஸ்மால் அண்ட் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஹாவ் டு பி அட்வைஸ்டு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, now let us see about measurement of smaller distances, screw gauge and vernier caliper. The screw gauge is the instrument used for measuring accurately the dimensions of objects up to maximum about 50 millimeters. வெர்னியர் காலிப்பரில் 50 millimeters வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். The principle of this instrument, underline that, all of you note it carefully. A principle of the instrument is a magnification of linear motion using the circular motion of the screw. The least count of the screw gauge is 0.01 millimeter. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் மேலே அந்த அது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ காஜ் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொட்டேட் பண்ணால் அந்த அங்கே ஒரு ஸ்கேல் அந்த யூ ஷேப்க்கு அடுத்து ஒரு ஸ்கேல் காட்டுது இல்லையா, அது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் அது வந்து டிக்ரீஸ் ஆகும், லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபல் தான் எங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ காஜில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.01 millimeter. And vernier caliper. A vernier caliper is a versatile instrument for measuring the dimensions of object, namely diameter of a hole. சரியா? diameter of a hole. So depth of the hole. ஒரு ஹோல் ஒரு பொருளோட ஆழத்தையும் டெப்த்தையும் diameter என்ன பண்ணலாம், ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். சரியா? The least count of the vernier caliper is 0.01 centimeter. Okay. This is the picture of the vernier caliper. Vernier caliper என்ன பண்ணலாம், இந்த கீழே என்னது அந்த தாடைகள்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறது. சரியா? அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் வாட் இஸ் தட் டயமீட்டரை வந்து மெஷர் பண்ண முடியும். பின்னாடி ஒரு சின்ன கம்பி மாதிரி இதை மூவ் பண்ண நம்ம அந்த விரல் மூவ் ஆகுது இல்லையா, அதை மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த கீழே ஒரு கம்பி மாதிரி வரும். அதுலேருந்து என்ன பண்ணலாம், டெப்த்தை வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஓகேவா? சரி, இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தது மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்டன்சஸ். அதை வந்து என்ன பண்ணுறோம், என்னென்ன மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் காலிப்பர், நம்ம ஸ்கேல் வச்சு என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மெஷரிங் லார்ஜ் டிஸ்டன்சஸ் சச் அஸ் ஹைட் ஆஃப் அ ட்ரீ, distance of the moon or a planet from the earth, some special methods are adopted.
இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சில மெத்தட்ஸ் வந்து பண்ணணும். இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அதில் சில மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் ஆர் யூஸ் டு டிட்டர்மைன் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ். இதுதான் வந்து ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற இந்த 3 மெத்தட்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we are going to see about what is triangulation method. ட்ரையாங்குலேஷன் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரீயோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து ஹைட்டு அண்ட் அந்த ட்ரீலேருந்து அந்த அப்சர்வர் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாங்க அப்படிங்கிறது எக்ஸுங்கிறது. ஓகேவா? அப்போ அது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தீட்டா இப்படி ட்ரா பண்ணுறோம். இப்போ ட்ரா பண்ணால் நமக்கு என்ன வேணும்? ஹைட் வேணும். ஹைட் தான் நமக்கு தெரியாது. ஆனால் இதுலேருந்து டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடலாம்? பியிலேருந்து சிக்குரிய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிடலாம். பியிலேருந்து ஏ மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். அப்படி மெஷர் பண்ணால் நமக்கு ஹைட் வந்து ஈஸியாக கிடச்சிடும். சரியா? அப்போ நமக்கு ஹைட் வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த லென்த் தெரியாது, சிஏ அப்படிங்கிற லென்த் தெரியாது, ஆனால் சிபிங்கிற லென்த் வந்து தெரியும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்? என்ன தீட்டா மேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா மேக் பண்ணலாம். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு எது? ஏபி. அது அட்ஜசன்ட் சைடு எது? பிசி. ஸோ tan theta is equal to AB by BC. அப்போ ஏபிங்கிறது என்ன? வாட் இஸ் தட்? ஹைச். அண்ட் பிசிங்கிறது என்னது? எக்ஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு h by x அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் த height of an accessible object. Let AB is equal to h be the height of the tree or the tower to be measured. Let C be the point of observation at distance x from B. The place A range finder and finder at C and the measure of the angle of elevation. எலிவேஷன் அப்படிங்கிறது ஏற்ற கோணம்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுங்கிறது என்னென்னா ஏற்ற கோணம். ஏசிபி இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan theta is equal to AB by BC, that is equal to h by x. So height h is equal to x into tan theta. Knowing the distance x and height h can be determined in this method. Okay, for the corresponding sum, for that அந்த triangulation methodக்கு sum வந்து கொடுத்துருக்காங்க. From point on the ground, the top of the tree is seen to have an angle of elevation 60 degree. அப்போ theta is equal to 60 degree. The distance between the tree and the point is 50 meters. Calculate the height of the tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இதெல்லாம் ஃபுல்லாக பண்ண வேண்டியதில்லை. ஹைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta. அந்த பிங்க் கலர் சின்ன பிங்க் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் மெயினாக நீங்கள் பண்ணணும். வாட் இஸ் கிவன் அப்படிங்கிறது கொடுத்துடணும். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? theta is equal to 60 and the distance between the tree and the point of observer அது வந்து எவ்வளோனா 50 meters. ஸோ height is equal to x into tan theta. ஸோ எக்ஸுங்கிறது 50 meters and tan 60 is nothing but 1.732. லாக் புக்கில் பார்த்தா தெரியும். 50 into 1.732, height is equal to 86.6 meters. The height of the tree is 86.6 meter அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட், தட் இஸ் பேரலாக்ஸ் மெத்தட். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இடமாறு தோற்ற முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் such as distance of a planet and a star from the earth can be measured by the parallax method. Parallax is the name given to the apparent change in the position of an object with respect to the background. Background பொறுத்து apparent change means what? அது அதே இடத்துல தான் இருக்கும், பட் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். சரியா? தட் இஸ் apparent change in the position of an object with respect to the background when the object is seen from two different positions. The distance between the two positions is called the basis. Okay, is called the basis. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை நீங்கள் வாட் இஸ் இட், இந்த பேரலாக்ஸ் மெத்தட்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 2 கண்ணையும் மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு விரலை முன்னாடி நீங்கள் நீட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை மட்டும் திறங்க. ஒரு விரல் அதே இடத்துல தான் இருக்கும். எந்த இடத்துல இருந்தோ அதே இடத்துல இருக்கும். இதுவே அந்த பார்த்த கண்ணை மூடியிருந்த கண்ணை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மூவ் ஆயிருக்கும். இந்த முறை தான் என்னென்னா இடமாறு தோற்ற முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒரு கண்ணை மூடும்போது இருந்த பொசிஷனையும் இன்னொரு கண்ணை மூடும்போது இருந்த பொசிஷனையும் என்ன பண்ணலாம்? நம்ம ரெண்டையும் மெஷர் பண்ணி அதுக்குரிய டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பேசிஸ்.
சரியா? இப்போ ஒரு விரல் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இது ரெண்டு கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது பேசிஸ் அப்படின்னு சொல்கிறது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பொசிஷன்ஸ் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் கால்ட் த பேசிஸ். கன்சிடர் எனி பாயிண்ட் ஆஃப் த பாயிண்ட் அட் த லொக்கேஷன் O. Let L and R represent the position of the left and right eyes of the observer. The observer O is viewed with the left eye, and keeping the right eye closed and the same object is viewed with the right eye, keeping the left eye closed. சரியா? அதுக்கடுத்து லெஃப்ட் ஐ க்ளோஸ். இப்போ வந்து ஓங்கிறது அப்சர்வர், எல்லுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கண்ணை திறக்கும் பொழுது அது அது மேக் பண்ணுற அது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த பொசிஷன் வந்து எல். இன்னொரு கண்ணை ஓப்பன் பண்ணும்பொழுது அது எந்த பொசிஷனில் இருக்கோ அது ஆர். ஓகேவா? அப்போ அது கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பி. அப்போ அப்சர்வருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Figure 4 1.4 LO and RO are the lines drawn from the positions of the left and right eyes of the object. These two lines make an angle theta at O. This angle theta is called the angle of parallax. Theta angle is called the angle of parallax. OL and OR considered as the radii of the circle. OL and OR are considered as the radii of the circle, and the astronomical calculations of the distance LR is equal to B. LR is equal to B can be created as an arc length of this circle. Then OL is equal to OR is equal to X. LR is equal to B. So theta is equal to B by X. Okay, knowing the B and theta can be calculated, which is approximately the distance of the object from the observer. Okay, if the object of the moon and the ray nearby the star, then the angle theta will be small too. So it will be too small due to the large astronomical distance and the place of observation. In this case, the 2 points of observation should be sufficiently spaced on the surface of the earth. Okay, then determination of distance of moon from the earth. சரியா? distance of moon from the earth. எர்த்துலேருந்து அந்த மூணோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். In figure 1.5, C is the center of the earth and A and B are the two diametrically opposite. இப்போ எம்ங்கிறது என்னது மூன், இங்கே ஏபிங்கிறது என்னதுன்னா நம்மளோட வாட் இஸ் தட் டயமீட்டர் ஆஃப் த எர்த்து. சிங்கிறது என்னென்னா சென்டர் ஆஃப் த எர்த்து. சரியா? இப்போ எம்சி இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஏங்கிற பொசிஷன்லையும் பிங்கிற பொசிஷன்லையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ எம்லேருந்து ஏ மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா 1, எம்லேருந்து பி மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது தீட்டா 2. சரியா? அப்போது இதை வந்து தீட்டா 1 தீட்டா 2ன்னு எடுத்துக்கிட்டாங்க. த கண்டிஷன் இஸ் AMB is equal to theta 1 plus theta 2 is equal to theta. If theta is measured in radians, theta வந்து எப்படி மெஷர் பண்ணணும்? ரேடியன்ஸில் மெஷர் பண்ணணும். Then theta is equal to AB by AM. AM is nothing but what? ஏஎம்ங்கிறது ஏசின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் அதனால் எவ்வளோ வேரியேஷன், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இந்த தூரத்தை என்ன பண்ணிடாது, வித்தியாசப்படுத்திடாது. ஸோ சேம் லெங்க்த்து தான். ஓகே, இஃப் தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். ஸோ ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி எம்சி. theta is equal to AB by MC and MC is equal to AB by theta. Knowing the values of AB and theta, we can calculate the distance of MC of the moon and the earth. Okay va? Then examples பார்த்தீங்க அப்படின்னா, one moon subtends an angle of 1 degree 55 minutes at the base line equal to the diameter of the earth. What is the distance of the moon from the earth? Radius of the earth is 6.4 into 10 power 6 meters. Okay, what is given? Angle theta is given 1 degree 55 minutes. Okay, 55 minutes. So 1 degree is equal to 60 minutes. So 60 plus 55 is equal to 115 minutes. Okay, then 115 into 60 seconds. 60 seconds into 4.85 into 10 power 6 is nothing but 1 second oda value என்னன்னா 4.86 into 10 power 6 radians. Okay,
அப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3.34 into 10 power 2 meter radians. அப்போ சின்ஸ் அது கீழே கொடுத்துருக்காங்க 1 second 4.86 is equal to 4.85 is into 10 power minus 6 radians. Okay, the radius of the earth 6.4 into 10 power 6 meters. So from the figure, the diameter of the earth 2 into 6.4 into 10 power 6 meters. எதுனால அப்படின்னா ரேடியஸ் தான் மெஷர் பண்ணுறோம், அங்கே டயமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு ஆர்னு எழுதலாம். அப்போ 2 இன்ட்டு 6.4 into 10 power 6 divided by 3.34 into 10 power minus 2. அப்போ x is equal to 3.83 into 10 power 8 meters. Now let us see the radar method. The word radar stands for radio detection and ranging. Radio detection and ranging. A radar can be used to measure accurately the distance of a nearby planet such as Mars. In this method, the radio waves are sent from the transmitter, which after reflection from the planet, the detected by the receiver. By measuring the time interval between the instrument, the radio waves are sent and received. So then the distance of the planet can be determined as distance. எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் இதுதான் பேசிக்கு. சரியா? இப்போ ரேடாரில் என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற அந்த ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இத்தனை மணிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. சரியா? அதுக்கடுத்து கீழே இருக்கிற ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து எப்போ முடியுதோ இந்த எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் ஸ்பீட் இஸ் அன் explained in unit 2. Distance d is equal to speed, the speed of ratio. அப்போ waves வேணும்னா speed of the radio waves into time taken. So d is equal to v into t divided by 2, where v is the speed of the radio wave as the time taken is for the distance covered during the forward and backward path of the radio waves. Okay, it is divided by 2. It is divided by 2 get the actual distance of the object. This method can also be used to determine the highest at which the aeroplane flies from the ground. Okay, then examples 1.3. A radar signal is vented towards the planet and its echo is received 7 minutes later. So the distance between the planet and the earth 6.3 into 10 power 10 meters. Calculate the speed of the signal. Okay, the distance of the planet from the earth, d is equal to 6.3 into 10 power 10 meters. T is equal to 7 minutes. Minutes என்ன பண்ணணும், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலி we get v is equal to 2d by t 2 into 6.3 into 10 power 10 meters divided by 7 into 60 is equal to 3 into 10 power 8 meter second minus 1. Okay, then some range கொடுத்துருக்காங்க. Distance of the boundary of observable எவ்வளோ இதுலேருந்து எவ்வளோ வரைக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 power 26லேருந்து 10 power minus 15 வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திக்னஸ் ஆஃப் த பேப்பர் இஸ் நத்திங் பட் 10 power 4 meters. 10 power 4 meters எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். தென் வேவ் லெங்த் ஆஃப் த லைட் 10 power 7 meters. Okay, then some common practical units. Fermi, 1 fm is equal to 10 power minus 15 meters. 1 angstrom is equal to 1 a போட்டு என்ன பண்ணிக்கலாம், மேலே ஒரு டாட் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆங்ஸ்ட்ராம் is equal to 10 power minus 10 meters. And 1 nanometer is equal to 10 power minus 9 meters. And 1 micron is equal to 10 power minus 6 meters. Okay, 1 light year is equal to distance traveled by the light in vacuum in 1 year. So 1 light year is equal to 9.467 into 10 power 15 meters. Okay, then 1 astronomical unit is the mean of the distance of the earth from the sun. 1 AU is equal to
1.496 into 10 power 11 meters. 1 parsec. Parallactic second அப்படிங்கிறது parsecங்கிறது the distance at which the arc length, one astronomical unit, substance and angle of 1 second of an arc. அது ஒரு செகண்டில் எவ்வளோ ஆர்க் வந்து மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது என்னது ஒரு பர்செக் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பர்செக் இஸ் ஈக்குவல் டு 3.08 into 10 power 16 meters or 3.26 light years. Okay. தென் இந்த இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மெஷர்மெண்ட் ஆஃப் லெங்க்த் பார்த்தோம். லெங்க்த்தில் வந்து ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். திஸ் இஸ் a simple one. ஓகே, the mass is the property of matter. It does not depend on nature. Underline பண்ணிக்கோ. It does not depend on nature, pressure and the location of the body in space. The mass of the body is defined as the quantity of matter combined in a body. Quantity of matter combined in a body. The SI unit of mass is kilogram. So the mass of the object which we shall which is still study in this course very over to wide range. சரியா? The mass, the SI unit of mass is kilogram. The mass of the objects which we shall study this course vary over the wide range. ரொம்ப அதிகமாக வேரியேஷன் இருக்குது. These may vary from a tiny mass of the electron. Mass of the electronல கூட எலக்ட்ரான் ப்ரோட்டான் எந்த அப்படிங்கிற இந்த மைக்ரோ காசம் அப்படிங்கிற விஷயங்களில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. to huge mass is known as universe. So 10 power 55 kilogram. Okay, the order of the mass is various subjects are shown in figure 1.6. That is, ordinarily the mass of an object is determined in kilograms using common balance like the one used in a grocery shop. For measuring the larger masses like இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் டிசைனர் பண்ணி அதுக்கு டெஃபினிஷனே கொடுத்துட்டாங்க. The International Kilogram Standard of Mass, a platinum iridium cylinder 3.9 cm at height and diameter. ஓகே, என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளாட்டினம் இரிடியம் அப்படிங்கிற அலாயினால் ஆயிருக்கு. சரியா? அந்த அலாய் என்ன பண்ணாதுன்னா வெயில் காலங்களில் கூட என்ன பண்ணாது, அந்த பிரச்சனைகள் ரேஷஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. என்ன ரேஷியோவில் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9:1 அப்படிங்கிற ரேஷியோவில் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகே, this is about what? Electron is nothing but பார்த்துக்கோங்கப்பா, இதை வந்து ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. 10 power -30லேருந்து 10 power 50 வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம இதை மெஷர் பண்ண முடியும். மாசஸ் வந்து மெஷர் பண்ணலாம். சரி, the planet stars, we make use of gravitational methods யூஸ் பண்ணலாம் for measuring the for the measurement of the small masses of atomic or subatomic particles etc. We make use of the mass spectrograph. சரியா? அப்போ வந்து இந்த இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். Some of the weighing balances commonly used are common balance, spring balance, electronic balance எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ண பழகிக்கணும். ஓகேவா? அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட். டைம் எப்படி ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும். இந்த டைம் இஸ் வாட் கிளாக் ரீட்ஸ். கிளாக் என்ன ரேட் பண்ணுதோ அதுதான் வந்து டைம் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, that the clock is to measure the time interval. The atomic time is the atomic standard of time is based on the periodic vibration produced in a cesium atom. cesium atomல அந்த periodic vibration produce ஆச்சுன்னா அதான் அதில் என்ன பண்ணலாம், ஒரு செகண்டை மெஷர் பண்ண முடியும். ஸோ atomic standard of time is based on the periodic vibration produced in a cesium atom. Some of the clock used for clocks developed some of the clocks developed later electronic oscillators and electric oscillators, solar clock, quartz crystal clock, atomic clock, decay of the elementary particles,
the radioactive dating and the order of range intervals are tabulated in the table 1.7. Okay, this is about what? The cesium atom vibrate agra or instrument. This atomic clock which it keeps the time on the basis of the radiation from the cesium atoms is accurate to about 3 millions of millions of a second per year. Okay, millions of a second per year. This is about the cesium 133 atom நம்ம படித்தோம் இல்லையா அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் அது வந்து இப்படி தான் இருக்கும். சரியா, இதை பேஸ் பண்ணி சம் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10⁻⁻24 ரேஞ்சில் இருந்து 10⁻17 ரேஞ்ச் வரைக்கும் இந்த மாதம் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். இந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து 10⁻−19 meters and lifespan of the most unstable particle அப்படின்னா 10⁻−34 meters and the time period of satellite பார்த்தீங்கன்னா 10⁻4 seconds. ஓகேவா, this is about what? The change of time intervals, the order of time intervals. Okay, this is about time. Okay, இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா what is length, what is mass and what is time. The mass lengthல பார்த்தீங்க அப்படின்னா triangulation method, parallax method, what is that, radar method. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, students, thank you so much for watching.